ஹாய் செல்லடீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ போட்டதுலேருந்து சமையல் வீடியோவே போடுங்கன்ற சொல்கிறீங்க. சமையல் வீடியோ போடலாம், சமையல் வீடியோவும் போடுவோம், ப்ராங்க் வீடியோ போடுவோம். இன்னொரு தரமான வீடியோ குட் நியூஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காம பாருங்க. அது எப்போ வரும் என்ன வரும் உங்களுக்கு தெரியாது. குட் நியூஸ் நாங்களே வந்து நினைச்சு பார்க்கல, அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ். ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் கம்மிங் ஜூன்ல அப்லோட் கொடுத்துருவேன். ஸோ இதுக்குன்னே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. வீடியோக்குள்ள என்ன சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் பிரியாணி. ஆமா, வெஜ் பிரியாணி சமைக்கிறோம். நிறைய பேர் வந்து சமையல மட்டன் பிரியாணி இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, எல்லாமே அப்லோட் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறோம்னா வெஜ் பிரியாணி சமைக்கிறோம். ஓகேவா? எப்படி சமைக்கிறோம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நாங்கள் அதுக்கிட்ட காய்கறிலாம் அரிஞ்சு வச்சிடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா காய் வெட்ட போகிறாங்க. வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. காய்லாம் பாருங்க இதில் இருக்குது. வெட்டிட்டோம், வெயிட் பண்ணிக்கலாம். ரைஸில் எடுத்துகிட்டு வந்தாச்சு, தேவையானது எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆரம்பிக்கணும். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே வெட்டி முடிச்சுட்டு புதினாலாம் உரிச்சிட்டு ஃபைனலாக நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாம் நீட்டாக. காய் நறுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி என்னென்ன காயெல்லாம் போடுறாங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த மீல் மேக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டியாச்சு, தண்ணியில் வச்சாச்சு. காய்கறி, புதினா எல்லாமே, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நல்லா பெருசாகிடுச்சுல. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும். இது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த குட்டி டபராவில் செய்ய போகிறோம். எப்படி செய்ய, நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். என்ன பத்தாது ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம வந்து இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அப்படியே இங்கே பார், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சது. குட்டி தள்ளிக்க. வெங்காயம், பச்சை மிளகா நீட்டாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது உள்ள கட்டை இது இருக்கும்ல, கலரத்தை எடுத்துருவா. அன்னைக்கு சிவான் எடுத்துகிட்டு வந்தார்ல, அது வதங்கிறதுக்கு நம்ம வந்து இப்பயே உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். உப்பு லாஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க விட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வாங்கியாச்சு கடையில், எதுக்கு இதை வேஸ்ட்டு பண்ணுவானுன்ட்டு தான் இதை சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி அவ்வளோதான், தக்காளி போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினோடனே காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்கறிலாம் போட்டு இது குத்த முடியாது, அதுக்காக. ஓகேவா? இல்லைன்னா காய்கறிலாம் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அன்றைக்கே பத்தலை. 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி கலருக்காண்டி, காரமோ தான். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஓகே, எல்லோரும் பிரியாணி மசாலா வந்து என்ன போடுறீங்கன்னு கேட்டிங்க. இது இருக்கு பாருங்கள், பேரே பிரியாணி மசாலான்னு தான் சொன்னேன். சக்தி இது. இந்த பிரியாணி மசாலா தான் நான் சேர்க்குறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. போன வீடியோவில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. அவ்வளோதான், இதுதான் மசாலா, எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். லைட்டாக கூட தண்ணி ஊற்றி வதக்கிக்கங்க, அப்போ தான் தொக்கு மாதிரி வரும் அந்த தக்காளி. இது ஓகே, நல்லா தொக்கு மாதிரி வந்துட்ட பிறகு நான் காட்டுறேன். தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து நான் வந்து இந்த 10 ரூபா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு தயிர் ஃபுல்லாக சேர்த்தாலே சூப்பராக தான் இருக்கும். ஓகே, தயிர் போட்டாச்சு. தயிர் போட்டு நல்லா கிளம்பி விட்டுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிரேவி சூப்பராக இருக்குது. கறி இருந்தால் அப்படியே நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான் பிரியாணிக்கு. இப்போ நம்ம வந்து காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கோம்ல, எல்லாமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதங்கியாச்சு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா எப்படி சூப்பராக வதங்கியிருக்கா. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய்கறி இது இருக்கு பாரு, காய்கறியும் புதினா இருக்குது, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் புதினா, அவ்வளோதான். இவ்வளவும் இருக்குது. வேணுன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காயெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கின வாட்டிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொன்று இருக்குது, மீன் மேக்கர். இதை நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய தண்ணி இருக்கும் உள்ளே. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸுங்கெலாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இதை போட்டு செஞ்சது. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும்.
அவ்வளோதான். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிச்ச வாட்டிக்கு அரிசி போட்டுக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. ஃபுல்லாக இருக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து 3 கிளாஸ் போட்டிருக்கோம் நாங்கள். ஓகே, தண்ணி வேணும்னா அப்பப்போ சேர்க்கறதா தான் இருக்கும் இதில். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஓகேவா? லெமன் வேணுன்னா போடலாம். லெமன் இருக்கா வீட்டில்? வேணுன்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுக்கலாம். அவங்க எத்தனை வர கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தயிரே போதும். நான் வந்து தயிரே நிறையா ஊற்றிட்டேன். அந்த கொதிச்சிட்டோடனே நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொதிச்சிட்ட வாட்டிக்கு பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ செம்ம அனல். இங்கே பாருங்கள், கொதிச்சிட்ட உடனே நம்ம வந்து அரிசி போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அரிசி போடும் போது காட்டுறேன். இந்த மெத்தடில் செய்யுங்க. இன்னும் என்னென்ன சமையல் வீடியோ வேணுமோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் வந்து ரெகுலராக வீடியோ காத்துட்ருக்கேன். ஒரு குட் நியூஸும் காத்துட்ருக்கு. ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பன். அப்பா, ஆனால் நுரெல்லாம் வந்துச்சு. காட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சப்பழம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சப்பழம் சின்ன சைஸில் நல்லாயிருக்கும். இந்த பாரு கொதிக்குது. இது அந்த கவரில் போட்டு பார்த்து. இது கொஞ்சம் காயாக இருக்குது. அரிசி போட்டுடலாம். கொதிக்குதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு. அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு இப்போ வந்து அடுப்பை லைட்டாக நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து 3 கிளாஸ் எடுத்துருக்கோம். அம்மையாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசிலாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா தம்மா வர வரைக்கும். ஓகே, உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு உப்பு இருக்காதானங்க? உப்பு தான் இல்லை. மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, பார்த்தா ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் வந்து தண்ணி மட்டும் நல்லா இருத்துட்டு வெந்துட்டா நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, ஓபன் பண்ண போறாங்க. ஜம்ப் போட்டத எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம். வாவ், வா. வெந்திருச்சு.
நான் நினைக்கவே இல்லை. 1/4 மணி நேரம் இருந்ததுங்க. ஓகே ஆயிடுச்சு. நம்ம வச்சு காட்டிக்கலாம். ஓகே இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் பரிமாற போகிறோம். ஆமாம். ஓகே. நல்லா தான் இருக்கு இல்லை? சூப்பராக இருக்குது. வெந்துருச்சு எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சோறு வந்து பரிமாற போகிறோம். நான் தான் பரிமாற போகிறேன். ஓகே. எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி. நம்ம இப்போ வந்து சாப்பாடை போட்டுடலாம். எல்லாருக்கும் சாப்பாடுலாம் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா? சாப்பிட்டுட்டு சாப்பிட மாட்டாவ. சாப்பிடுவா. ஓகே அவன் சாப்பாடு பசங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை இடையில சாப்பாடு போகிறோம். அதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு குட்டிட்டு பிள்ளைங்க. அவங்களாம் வந்து சமைச்சா போதும், அத்தைக்கிட்ட வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு நீ காலையே எழுப்பிட்டாங்க கூட்டாஞ்சோறு ஆக்கலான்னு. இது செய்யறதுக்குன்னே வந்து எழுப்பி விட்ருவாங்க. ஜாலியாக இருக்கும். ஏன்னா லீவ் டைமில் இப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரசிக்கணும்ப்பா அப்படின்னுவாங்கல்ல. ஓகே, நான் வந்து சாப்பாடெல்லாம் ஃபினிஷிங்காக எல்லாத்துக்கும் போட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வா குட்டி. ஓகே, நம்ம எங்களோட டேஸ்ட்டு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சமையல் சூப்பர். ஓகே ஓகே, டேஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட்றோம். ஊட்டிடுறேன். சூடாக இருக்கு. இந்த மாதிரி வெளியிலலாம் சாப்பிட்டா பிடிக்கும். அதுவும் நம்ம பக்கத்து வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். எனக்கு மெயினாக இந்த மாதிரி செஞ்சால் நான் சமைச்சிட கூட செஞ்சுருவேன். ஆமாம். வீட்டிலனா எங்கள் 2 பேருக்குனா ஆக்கிறதையே சோம்பேறியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்களா? இந்த குட்டி சூப்பராக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க, மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.